ஜோனஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே அதன் ஆராய்ச்சி மூலம் அவர் சத்தியங்களை நமக்கு விளக்கி தருகிறார். தொடர்ந்து நாம் இந்த சங்கீதத்தை குறித்து நாம் மீண்டும் ஆராய்வோம். கடந்த வாரம் நம்ம சங்கீதம் 23 அதிகாரத்தை குறித்து அருமையாக நீங்கள் அந்த சங்கீதத்தை ஆழத்தை எப்படி நம்ம படிக்கணும், எப்படி நம்ம அதை சிந்திக்கணும், அந்த சங்கீதம் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஏனோதானன்னு படிக்காமல் அந்த வாழ்க்கைக்கு அந்த சங்கீதம் எப்படி ஒத்து போகுதுன்றதை குறித்து நீங்கள் அருமையாக சொன்னீங்க. இப்போது இந்த பகுதியில் அந்த சங்கீதத்தை குறித்து இன்னும் மீண்டும் வேறு ஏதாவது விளக்கங்களோட தொடர முடியுமா? நான் நினைக்கிறேன் போன தடவையே நிறையா 23 சங்கீதத்தை பற்றி நிறையா நிமிஷங்கள் நம்ம பேசிட்டோம். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த சங்கீதத்துக்குள்ளே போகலாம். ஆமாம், ஏன் நிஜமாக சங்கீதம் 23 தொடர்ந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, அவர் என் ஆத்துமாவை தேற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது. அந்த ஆத்துமாவை தேற்றி அப்படின்றது, அந்த ஆத்துமான்றது எதை குறிக்குது அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு வரும்போது 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிறோம். அப்போ ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அது எப்போ செத்ததாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இந்த அதிகாரத்தை படிக்கும் போது சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. மணவரையிலிருந்து புறப்படுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு இயற்கையோட அந்த சயின்ஸோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, விளக்கமாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு கிலோ இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னு கேட்டால், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த வார்த்தையை குறித்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அதாவது ரீஜெனுவேட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. போர் அடிச்சுருந்தப்பா அவனை உயிர் கொடுத்துட்டாப்பான்னு நீ செத்துருக்கான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சாதாரண பேச்சு வழக்கிலேயே அந்த ஒரு கிளாஸில் இந்த பசங்கிட்ட கேளுங்க, கிளாஸில் உட்காந்து செத்தே போயிட்டோம்ப்பா அப்படின்வாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா செத்து போகிறதுன்னு கிடையாது. என்ன அர்த்தம், எனக்கும் அதுக்கும் என்ன ஆகி போச்சு, நான் செத்தே போயிட்டோன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லுங்க. எனக்கும் அந்த கிளாஸுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த வாத்தியார் என்ன சொன்னாலும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் போனேன்ப்பா, ஒருத்தர் ஒரு பதிலை சொல்லி கொடுத்தாங்க, அப்போ தான்ப்பா எனக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அது வரைக்கும் செத்து போயிருந்தான்னு அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன, இந்த பயன்படுத்தப்படுகிற பதங்களில் நான் மறுபடியும் ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நமக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு பொருள் தான் நம்ம சொல்ல முடியாது. பல நேரங்களில் அந்த வார்த்தையை நீங்கள் எந்த பின்னணியத்தில் பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து பொருள் ஸ்லைட்டாக மாறிபடலாம். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அப்பா நான் பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தேன், இந்த கிளாஸில் இந்த டீச்சர் வந்தவொடனே தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏன், அவரோடு கூட இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படுது. அவர் என்ன சொன்னாலும் அது என்ன ஆகும், என் காதில் வரும், என் மனசில் வரும்னு. அப்போது நம்ம இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆத்மாவை தேற்றினா என்ன ஸ்பிரிச்சுவலாக இல்லது என் மனதிற்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை அவர் தேற்றுகிறான்னு இதில் எடுத்துக்கிட்டால், அந்த தேற்றுகிற ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கார். உயிர்ப்பிக்கிறவங்க எனக்கு ஒரு புது ஜீவன் கொடுக்குறாரு. புது ஜீவன், செத்து போயிருந்த ஆத்மாக்களுக்கு ஜீவன் அர்த்தம் கிடையாது. பட் நம்ம எந்த அர்த்தத்தில் எடுத்தேன்னு கேட்டால், என்னை புதுப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார், என்னை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீ மறுபடியும் 2வது முறை பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோன்னா, அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்டாங்க, நான் எப்படின்னா நம்ம செத்து போக முடியுமா, மறுபடியும் இதை பண்ணணும். அப்போ ஆண்டவர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறாரு. கொஞ்சம் குறைய அந்த மாதிரியான ஒரு விளக்கம் தான். ஸோ அந்த விளக்கத்துக்குள்ளே போகல, நம்ம திரும்ப அப்படியே ரோடு சைடில் போகிற மாதிரி இருக்குது. நம்ம நேரு பாதைக்கே நம்ம வந்துடலாம். நீங்களே தொடங்கி விட்டுட்டீங்க 19ஆவது சங்கீதம்னு. எப்படி நம்மளுடைய தேர்வு ஒரு ரேண்டமாக நம்ம எப்படி எடுத்திருக்கோன்னு கேட்டால், எந்தெந்த சங்கீதங்களில் நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலான்னு. போன 23ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு உளவியல் பார்வையில், உளவியலில் நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில், ஆப்ரஹாம் மாஸ்லோ என்று சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில் எப்படி இது அழகாக பொருந்தி வருது. ஏன்னா அந்த கருத்தாக்கம் இன்றைக்கி உலகத்தார்னால் அங்கீகரிக்கப்பட்ட பாராட்டப்பட்ட கருத்தாக்கம் எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் செஞ்சதில் அழகாக பொருத்தப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் வேறு ஒரு கண்ணாடி தரேன். அந்த கண்ணாடி சயின்ஸ் கண்ணாடி. அந்த சயின்ஸ் கண்ணாடியில் இந்த சங்கீதத்தை பார்க்க போகிறோம். அதுதான் ஒரே ஒரு சிம்பிள் இது. இந்த 19ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் 6 பகுதி ஒன்று, அப்புறம் மிச்சம் இருக்கிற 8 பகுதி ஒன்று. இந்த 6 பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானத்தை நமக்கு வச்சுருக்கு. இதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு நிறைய பேர் ஊழியக்காரராக இருக்கிறீங்க,
அந்த ஊழியக்காரராக இருக்கவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு என்னென்னு கேட்டால், எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்படியே பரவசமாக இருந்தது. நான் இந்த சங்கீதத்தை பற்றி நமக்கு இருக்கிற குறைஞ்ச நேரத்தில் பேசுகிறதுனால ரொம்ப விவரத்துக்குள்ளே போகிறதில்ல. ஆனால் எந்த புக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன், அந்த புக்கை நீங்கள் டெஃபினட்டாக இது பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நெட்லலாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஹென்ரி மோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் இருக்கிறார். இந்த ஹென்ரி மோரிஸ் எந்த அளவு இதுன்னு கேட்டால், அவர் வந்து ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து விஞ்ஞானம் தொடர்பாக நிறையா வேதாகம காரியங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தின் மக்கள் ஜனத்தொகையை பற்றி ஒரு ஃபார்முலா இருக்குது. இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா, இவ்வளோ வருஷம் ஜீவிச்சாங்கன்னா, இவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னா, இவ்வளோ பேர் உயிரோடு இருந்தாங்கன்னா, ஒரு தலைமுறைக்கு இவ்வளோ வருஷன்ட்டு இருந்தால், ஒரு 3 வருஷத்தில் இவ்வளோன்ட்டு இருந்தால், 10 வருஷத்தில் இவ்வளோன்ட்டு இருந்தால், 30 வருஷத்தில் இவ்வளோன்ட்டு இருந்தான்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து நான் அந்த கட்டுரை எழுதினப்போ சொன்னேன், தயவுசெய்து கணக்கு அலர்ஜி இருப்பவர்கள் இந்த கட்டுரையை தயவுசெய்து படிக்காதீங்க, நீங்கள் படிக்காட்டியும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை மாத்திரம் ஒரு அடைப்புக்குறியில் ஒரு டிண்டட் பிரிண்ட்டுக்குள்ளே போட்டிருப்போம். ஆனால் அதை நீங்கள் யாராவது பொறுமையாக படிச்சிங்கன்னா ஒரு வகையில் அது படிக்க சுவாரஸ்யமான ஒரு உத்தின்னு கூட எடுத்துக்கலாம். பசங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக படித்தாங்க. காலேஜ் பசங்க, எஸ்பெஷலி நம்ம தம்பி மாதிரி இன்ஜினியரிங் பசங்கள்லாம் என்னடா ஃபார்முலா இதில் ஏதாவது லூட்டில் விட்டுருக்கிறாரான்னு செக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் படித்தாங்க. ஏனின்ற பத்திரிகையில் அந்த இது வந்துச்சு. அதில் போட்டு இந்த உலகத்துடைய வருஷம் இவங்க சொல்கிறபடி 1,00,000 வருஷம் இருந்தால் எப்படி இந்த ஜனத்தொகை பொருத்தமில்லாத இருக்கும்னு சொல்லி ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பார். அப்போ என்ன, இந்த உலகத்தில் 1,00,000 வருஷம் 30,000 வருஷம்ட்டெல்லாம் இருந்தால் உலகத்துடைய ஜனத்தொகை வந்து உலகம் முழுக்க மக்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜனத்தொகை எப்படி அந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுவார். அந்த ஹென்ரி மாரிஸ் வந்து பிப்ளிக்கல் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து இந்த சங்கீதத்தை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட அந்த ஆர்டிக்கலுடைய எல்லா பகுதியும் நான் சொல்ல போகிறதில்ல. அவர்கிட்ட வந்து ஒரே 2-3 பகுதி மாத்திரம் நான் கடன் வாங்கிக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. என்ன அவருடைய அந்த கட்டுரையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம் நம்பர் 19 அண்ட் தெர்மோ லா ஆஃப் டைனமிக்ஸ். நம்ம இன்ஜினியரிங் தம்பி தான் சொல்லணும். என்னப்பா தெர்மோ லா ஆஃப் டைனமிக்ஸ்? தெர்மோ லா அதான், எனர்ஜி கேன் பி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட். அப்போ ஒரு எனர்ஜி இன்னொரு இதாக வர்றப்போ லாஸ் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு இது வரும். சரி, நம்ம மக்கள் நிறைய பேர் சயின்ஸ் தெரியாதனால ரொம்ப டீட்டெயில் போகணும். அந்த 2 விஷயத்தையும் இந்த 6 வசனங்களுக்குள்ளே அவர் கொண்டு வர்றார். அது ரொம்ப அழகான விஷயம். அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இல்லாட்டி நிச்சயமாக உங்களால் படிக்கவே முடியாது. கொஞ்சம் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் அதை படிக்கலாம். நான் அதில் வந்து ஒரு சிலது மாத்திரம் சொல்கிறேன். இப்போ பார்த்தா இந்த முதல் வசனம் வந்து இன்னொரு இதாக இருக்கும். வானங்கள், இந்த வானங்கள் நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு தடவை இதே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ஆதியிலே தேவன், வானங்கிறது தப்பு, வானங்கள்ங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா ஆஷிமாயுன்ற வார்த்தை ப்ளூரல். ஆனால் நம்ம வந்து முதல் வசனத்திலேயே ஒரு பிழையை நம்ம வச்சுட்டோங்கிறது அது ஒரு சோகமான விஷயம். வானங்கள். அப்போ அதை வந்து மறுபடியும் எங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இதில் தான். இதில் வந்து ஆகாய விரிவுன்ற ஒரு வார்த்தை. சரி, என்ன ஆகாய விரிவு? என்னன்னா, வானம் நினைக்கிறது நம்ம நினைக்கிறபடி ஒரு பெரிய ஒரு சீலிங்கோ ஒரு கூரையோ கிடையாது. அது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ என்னன்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. அப்போது இந்த ஃபர்மெண்ட்ஸுங்கிறது என்னங்கிறத அவர் எப்படியாக அவர் விளக்கிட்டு போகிறான்னு கேட்டால், இட் இஸ் நத்திங் பட் ஸ்பேஸ். இப்போ அந்த சயின்டிஃபிக் இதில் வந்து ஈன்ஸ்டீன் ஒரு அழகான ஒரு ஃபார்முலா சொன்னார். அது என்ன ஃபார்முலா? E = mc². அப்போ அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறப்போ நமக்கு 3 காரியங்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து ஸ்பேஸ் தேவைப்படுது, இன்னொன்று வந்து டைம் தேவைப்படுது, இன்னொன்று வந்து மாஸ் தேவைப்படுது, இன்னொன்று வந்து மாஸ் அதர்வைஸ் எனர்ஜி தேவைப்படுது. அப்போ அந்த எல்லா தேவைப்படுகிற அம்சங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வருது. இப்போ என்னென்னா, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கைங்கிறப்போ இந்த இப்போ நம்ம இப்படியா நம்ம வசதிக்காக இப்படி மொழிபெயர்த்துக்கலாம். அந்த ஸ்பேஸ் வந்து அவருடைய கிரியேஷனை பற்றி நமக்கு சொல்ல ஆரம்பிக்குது. அப்போ அந்த என்ன சொல்ல, அவருடைய கிரியேஷன்ஸ் வந்து என்னங்கிறப்போ அந்த கிரியேஷன்ஸை பற்றி இன்னொரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெளிவிக்கிறது. ஆனால் என்னன்னு கேட்டால் அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. சரி, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவது. கரெக்ட். வார்த்தைகளை பொழிகிறது, அறிவை தெரிவிக்கிறது. அப்போ என்னன்னா, அவங்க சத்தம் இல்லாமல் வார்த்தை இல்லாமல் பேசப்படுகிற ஒரு மொழி.
இது வந்து ரொம்ப ஆச்சரியமான சில விஷயத்தை நம்ம சொல்கிறப்போ ஒரு முரணை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது எதிர்மறையான ஒரு வார்த்தையை அந்த விஷயத்தோட பெரிய தன்மையை சொல்கிறதுக்கா, உனக்கு பேசவே முடியாதுப்பா ஆனால் நீ பேசுகிறப்பா. அவன் இங்கே உதாரணத்துக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக டைரெக்டாக தயவுசெய்து ரிலேட் பண்ணாதீங்க. வாத்தியாருங்க பசங்களை திட்டுவாங்க. ஆச்சா, திட்டுறப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நான் பேச மாட்டேன்டா, குச்சி தான் பேசும், குச்சி பேசுமா. அப்போ குச்சி பேசுறதுன்னா என்ன? பட்டை கலப்புறது தான் குச்சி. அப்போ என்ன, குச்சி பேசுதுன்னா குச்சி யாரை பேச வைக்கிறது? பசங்களை பேச வைக்கிறது. கொஞ்சம் குறைய அந்த அர்த்தத்தை தூக்கி இதில் ஃபிட் பண்ணுங்க. அப்போ அவருடைய கிரியேஷன்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது? அவருடைய மகிமையை சொல்லுது. எப்போ சொல்லுது? காலாகாலமாக சொல்லுது. இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு, ஆண்டவர் அதை அது ரோமர் அது வசனம் கூட நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். 1:20 பாருங்க, ரோமன் 1:20. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது கடவுள் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற ஒரு காரியம், கடவுள் செயல்பட்டான்ற ஒரு காரியத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கு வசனங்களும் அதற்கான நிரூபணங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்பேஸில் என்ன இருக்குது? ஒரு வகையில் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்பேஸில் வந்து எல்லா கிரகங்கள் இருக்குது, கேலக்சிஸ் இருக்குது. கேலக்சி எல்லாம் எதுக்குள்ள அடக்கும்? இதுக்குள்ள அடக்கும், இது பிரபஞ்சத்துக்குள்ள அடக்கும். அந்த கேலக்சியில் இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? அது அதனுடைய கடமையை தெளிவாக செஞ்சிட்டு இருக்குது. அவர் அதை அப்படி சொல்லிட்டு அதை தாண்டி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி யாருக்கு வர்றாரு? சூரியனுக்கு வர்றாரு. அப்போ அவர் அந்த தெர்மல் ஆஃப் டைனமிக்ஸ் சொல்லலாம், எப்படி எனர்ஜியினால் கடவுள் தன்னை இது பண்ணிருக்கிறார். ஏன்னா அந்த சூரியனால் தான் நம்மளுடைய முழு உலகமாக இயங்குறது. எப்படி? சூரியனால், சூரியனுடைய சக்தியினால். அதனால தான் நிறைய பேர் வந்து விழுந்து போகிறதுக்கு ஒரு காரணமாகவும் சூரியன் இருந்திருக்கு. என்ன பண்ணிட்டாங்க? சூரியனை தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல. அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணுது? ஒருத்தன் தெய்வமாக வணங்குறான் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட மக்கள் வணங்குறாங்கன்னா அந்த அளவுக்கு அதோடைய காந்தி விஸ்தீரணம், பெருமை, அதோடைய தன்மை எல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நம்ம ஒரு கோணத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நல்லது நமக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? அப்போ அந்த எனர்ஜி ரிலீஸ் டைமு இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலாவில் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இந்த சூரியனை பற்றி சொல்கிறப்போ அவர் என்ன சொல்கிறார்? அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்கிறது. மணவாளன் வந்து மணவரையிலிருந்து புறப்பட்டு எங்கே போவாங்க? மணமகளை தேடி போவாங்க. அப்போ என்னன்னா, சூரியன் ஒரு பக்கம் உதிச்சு இன்னொரு பக்கம் போகுது. கரெக்டாக? இந்த கான்செப்ட் வந்து எப்படியா நீங்கள் எந்த கோணத்தில் எடுத்துக்கலான்னு கேட்டால், இதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக ஹீலியோசென்ட்ரிக் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காலத்தில் பூமியில் என்ன நம்பினா, பூமி ஒரே பக்கம் இருக்குது, தோன்றி மறையாது. அது அந்த இது பண்ணுறப்போ கோப்பர்னிக்ஸ் தான் முதல்ல அந்த கான்செப்டை மாற்றி என்ன சொன்னார்? பூமியும் போயிட்டுருக்குது, சூரியனும் போயிட்டுருக்குன்னு. அப்போ அந்த முழுமையான ஒரு காரியத்தை வந்து இவர் அதை மாத்திரம் இல்லை, பராக்கிரமசாலியை போல் தன் பாதைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது வந்து வெறும் அந்த ஒரு பயணம் மாத்திரம் கிடையாது. சூரியன் பற்றின ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதை நீங்கள் அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா, அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மனுமுறை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் எனர்ஜி, அதனுடைய காந்தின்னு சொல்கிறப்போ அதோடைய பவர், அதோடைய இது. அப்போ என்னென்னா முழு கேலக்சியை பற்றியும் பேசுகிறார். நம்ம வந்து ஒரு காலத்தில் சூரிய குடும்பம், சூரியன் நடுவில் மையமாக இருக்குது, இந்த மையமாக இருக்க சுற்றி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவருடைய சொல்லப்போ வர்ற கருத்தை இன்னொரு கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டா, முழு சூரிய குடும்பமும் இன்றைக்கி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த சூரியனும் சூரிய சட்டி இருக்கிறவங்க ஒரு கேலக்சினா, இந்த மாதிரி எத்தனை கேலக்சி இருக்குது? நிறைய கேலக்சி இருக்குது. இந்த கேலக்சிங்கெல்லாம் எங்கே போகுது? ஒரு மையத்தை நோக்கி போகுது. இந்த கான்செப்டெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்க? இப்போ. ஆனால் இது எப்போ இவர் சொல்கிறாரு? 3000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறாரு. இப்படி வரிசையாக அப்போ பார்த்தா அந்த கேலக்சியோட மூமெண்ட், சூரியன் குடும்பத்தோடு ஒரு இடத்துலேருந்து போகுது, இன்னொரு இடத்துக்கு போகுது, இந்த இடத்துக்கு போகுது இப்படின்னு சொல்லியான இந்த சயின்டிஃபிக் பார்வைகள் வந்து இந்த சங்கீதத்தில் இருக்கிறது தான் இந்த சங்கீதத்தோட இது. சயின்டிஃபிக் பார்வைன்னு நம்ம பார்த்தாலுமே இந்த பிரபஞ்சத்தின் காரியங்கள்
இந்த பிரபஞ்சத்தின் அருமைகள் அதிசயங்கள் இதை பார்க்க பார்க்க அவர் வந்து திடீர்னு பிரபஞ்சத்தை விட்டு உலகத்துக்கு வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் அடுத்த 6 வசனம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே உள்ளுக்குள்ளே ததும்பி சொல்லக்கூடிய வார்த்தைகள். கர்த்தருடைய வேதம் நீங்கள் அது படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, நம்ம அந்த பிரபஞ்சத்தை வச்சு பார்த்து நம்ம அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் கடைசியில் அந்த 2 வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. துணிகரமான பாவங்கள் அப்பேற்பட்ட கடவுளுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா நான் தெரியாதனமாக பண்ணுறது எனக்கு துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டு. ஏன் ஆண்டு கொள்ள விட்டாதற்கும் அவருடைய மேக்னிஃபிஷன்ட் தரிசனத்தை நான் பார்த்துட்டேன். அவர் எப்பேற்பட்ட தெய்வம், பிரபஞ்சத்தை உருவாக்கின தெய்வம், இது எல்லாத்த பற்றியும் அறிஞ்சிருக்கிற தெய்வம். அப்போ அவரை பற்றி சொல்கிற வேதத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறப்போ ஆண்டவரே என்னை விலக்கி காத்தரலும், எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து காத்தரலும் சொல்கிறது மாத்திரம் இல்லை, ஃபைனலாக ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே. நீங்கள் ஜெருசலேம் பைபிள் அகைன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், என் மெய்ப்பெருமாகிய கர்த்தாவே, என் மேலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளும் அந்த தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இன்றைக்கி ஆனால் நம்ம பிரசங்கம் பண்ணுறப்ப சொல்கிறோம், அது தப்புன்றலாம் சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னு கேட்டால் அவரை பற்றின சிந்தனைகள், அவருடைய அந்த கிரியைகளின் மகத்துவங்களை பற்றின சிந்தனைகள், அந்த சிந்தனைகளின் மூலமாக வேதத்தை குறித்த சிந்தனைகளும் வேதத்தை குறித்த ஆழமான உணர்தலும் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே வர்றப்போ நம்மளை குறித்த அந்த செல்ஃப் ரியலைசேஷனும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன் 10ஆம் சங்கீதத்தை. அடுத்த 6 வந்து கர்த்தருடைய வேதத்தை குறித்து அவருடைய வார்த்தைகளை குறித்து. அதான் நான் இப்போ படிச்சு காமிச்சேன் இல்லையா, கர்த்தருடைய நியாயங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய தன்மைகள். நான் இதில் அது ஒரு வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இப்படியெல்லாம் இருக்குது. அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இந்த வெளிச்சத்தில் அவர் செல்ஃப் கன்ஃபெஷன் பண்ணுறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை விலகி காத்தலும். ஸோ நம்ம கடவுளுடைய இன்னொரு கோணத்தில் இப்படி பண்ணலாமான்னு நான் யோசிக்கிறேன். அதாவது அவருடைய அந்த விஸ்வரூப தரிசனங்கிறது வந்து சரியான கோணத்தில் புரிஞ்சுக்குங்க. அதை பார்க்குறப்ப தான் நம்ம எவ்வளோ ஒன்றுமே இல்லைன்னு போகணும். இன்றைக்கி நிறையா நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனையே ஈகோ. எனக்கு தெரியாததா, எனக்கு புரியாததா, நான் எத்தனை புக்கு படிச்சிருக்கேன், நான் எத்தனை பேர்த்த மாற்றிருக்கிறேன், நான் எத்தனை அற்புதம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய ஈகோக்கள் வந்து இன்றைக்கி நம்மகிட்ட சர்வசாதாரணமாக உண்டு. நம்முடைய 4 விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் உடனடியாக ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம தலை ஜிவ்வுன்னு பெருசாகிடுது. அப்போது இந்த காரியங்களை பார்க்குறப்போ 2 காரியம். ஒன்று வந்து மறைவானக்குது, என் மனசுக்குள்ளே பெருமை வர்றது. நமக்கு வந்து பெரும்பாலான நம்ம மனசுக்குள்ளே பெருமை வர்றதே தெரியாது. நான் ரொம்ப தாழ்மை பிரதர், நான் ரொம்ப தாழ்மை அப்படின்னு சொல்கிறப்பவே உள்ளுக்குள்ளே வந்து அந்த தாழ்மையை சொல்கிறதே ஒரு பெருமையாக மாறக்கூடிய ஆபத்து உண்டு இல்லை. அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நிறைய விஷயங்களில் பிசாசு தந்திரமாக சில காரியங்கள் பண்ணுவோம். நான் என் மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது பிரதர், நான் தரையில் தான் உட்காருவேன், நான் தரையில் தான் நீங்கள் போட்டாலும் நான் சாப்பிடுவேன், நான் பண்ணுவேன். நான் 2 ஷர்ட்டு தான் பிரதர் வச்சுருக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிள். நீங்கள் என் மாதிரி சிம்பிளில் நீங்கள் வந்து ஊழியக்காரங்களை பார்க்கவே முடியாது பிரதர். என் மாதிரி ஊழியம் செய்கிறவங்களை பார்க்க நான் அந்த குடிசை வாழ் மக்களில் அவங்க குட்டியை பரண்டு எந்திரிச்சிருவேன். இப்படியாக சொல்லப்படுகிற காரியங்களுடைய பின்னணியும் ஒரு சமயம் நம்மளுடைய பெருமையாக மாறிடக்கூடாது. அந்த ஊழியங்களை குறை சொல்கிறது அவசியம் நான் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஆனால் என்னென்னா இந்த பெருமை ரகசியமாக நம்மளை ஏமாற்றிடும். ரொம்ப ரகசியமாக நம்மளை அப்படியே கபடாக பண்ணிடும். நான் ரொம்ப சிம்பிளாக உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம சொல்ல இந்த பலூனில் ஒரு பக்கம் அந்த புஷ்குன்னு காற்று வருதுன்னா நம்ம அப்படியே பெருசாக இருப்பேன். நமக்கு பின்னாடி இப்படியே அந்த பெருமை பின்னாடி நிற்கும். பின்னாடி நிற்கிற பெருமை நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ அந்த பெருமை எப்போ போகும், அந்த அவரை அனுபவிப்பதன் மூலமாக, அந்த தரிசனத்தை உணர்றது மூலமாக. இந்த வசனம் இப்படியெல்லாம் சொல்லுதுப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த வார்த்தைகள் அல்ல என் வாழ்க்கை உமக்கு சாட்சியாக இருக்கட்டும்னு ஒரு டைம் ஒரு கொட்டேஷன் ஒன்று எழுதினோம் FMBBக்கு, வார்த்தைகள் அல்ல வாழ்க்கைன்ட்டு. அப்போ என்னென்னா, நான் தாழ்மையாக இருக்கிறது என் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் மிக தாழ்மையானவன் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்ட முடியாது, ஆனால் ஒட்டிக்கிறோம். இப்போ அதுதான் பிரச்சனை. அது சொல்லிவிட்டு துணிகரமான பாவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த துணிகரமான பாவம் ஏன்னு கேட்டால், கடவுள் 4 அற்புதம் செஞ்ச உடனே ரைட் நம்ம எது பண்ணாலும் ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார்,
நமக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு, நம்மளும் வந்து ஒரு இதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு, நம்ம ஒரு இது வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலாம், நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டு மக்கள் இருக்காங்க, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ரகசியமாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்தார். ஸோ இந்த கடைசி சிந்தனைகள் வர்றதுக்கு மேலே குறிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் ரொம்ப முக்கியம். அதில் வந்து அந்த சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவை மாத்திரம் தான் அவங்களுக்கு ஏன்னு கேட்டால் நம்ம வித்தியாசமான சங்கீதங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சயின்ஸ் வந்து ரொம்ப அழகான சங்கீதம். இப்போ இதில் வந்து அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அந்த காந்தின்றது அந்த சூரிய சக்தியை சொல்லுது. ஆமாம், அதோடைய பவர், அதோடைய எனர்ஜி, அதோடைய சக்தி. இது மொழிபெயர்ப்பு வித்தியாசம் இல்லை, மொழிபெயர்ப்பு வந்து இதை ஒரே ஒரு என்னன்னு கேட்டால், அவைகளுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவைகளின் சத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கும். இதில் வந்து பிழைன்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துலன்னு கேட்டால் அந்த சத்தத்துக்கு பதிலாக லைன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. லைன் இருக்கும், இதில் சத்தம் இருக்கு இல்லையா, லைன். அதுக்கு வந்து நேற்றுக்கு கூட ஒரு விளக்கம் பார்த்தேன். அதில் வந்து காய் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு வந்து லைனுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவங்க வந்து வேற ஒரு எபிரேய லெட்டர் அந்த இதை பார்த்துறாங்க. சத்தமும் லைனும் வந்து கிட்டத்தட்ட ஒரே வேறு வேறு டைமென்ஷனில் ரெண்டு அர்த்தங்களை கொடுக்குது. இங்கிலீஷில் பாருங்கள் லைனுன்னு இருக்கும், இங்கிலீஷில் ஹீட்டுன்னு இருக்கும். என்ன டிரான்ஸ்லேஷன் கேஜேவியா? இல்லை, நிறைய இடத்துல வந்து லைனுன்னு இருக்கும். தட் லைன் பார்க்லே இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன் இருக்கும். வேறு ஏதாவது வெர்ஷன் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். அவைகளின் 4வது வசனத்தை படிங்க, வேற ஒரு மொழிபெயர்ப்பில் லைன் இருக்கா, லைனாக தான் கோடு. கோடு இன்னொரு இதில் ஹீட்டுன்னு போட்டிருந்தது இல்லையா, இன்னொரு இதில் 6th பார்த்தீங்களோ, நத்திங் ஹைட், எதுவும் மறைவாக இருக்க. அப்போது பல அர்த்தங்கள் இருக்குது. பட் எல்லாமே வந்து அந்த நம்ம சொல்லப்பட்ட அந்த விஞ்ஞான பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே தான் அடங்குது. வேறு இப்போ லைன்ன்றதும் ஹீட்ன்றதும் ஒரே இல்லை, சத்தம் சத்தம் சத்தம், அவைகளின் சத்தம். சரி, நான் அப்போது அருமையாக நீங்கள் 19ஆம் சங்கீதத்தை குறித்து அதை நீங்கள் அருமையாக சொன்னீங்க. ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் அப்படின்னு நீங்கள் 6 வசனங்கள் ஒரு புரிதலுக்கான ஒரு சௌகரியமாக நல்லா அந்த 6 வசனங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்டிஃபிக் ரீதியாக, அதாவது பல ஃபார்முலாக்களோட சொன்னீங்க, அருமையாக இருந்தது. அதே மாதிரி அடுத்த 6 வந்து அவ்வளவு அப்படியாப்பட்ட கடவுள் இருக்கும் பொழுது நான் முக்கு விரோதமாக நான் எவ்வளோ நான் செஞ்சேன், நான் என்னை சிறுமையாக்கிக்கிறேன், என்னை எளிமைப்படுத்திக்கிறேன் அப்படின்னு அருமையாக அந்த மற்ற 6 அதிகாரங்களையும் ஒரு வசனங்களையும் சொல்லியிருக்காரு. உண்மையாக அருமையாக அதை விளக்கி கொடுத்தீங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் சில சங்கீதங்களை பார்ப்போம். அப்படின்னு இதில் வந்து பார்க்குறோம் 2வது வசனத்தில் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது அப்படின்னு இருக்கு, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அப்படின்னு இருக்கு. அதோட விளக்கம் என்ன? இங்கிலீஷில் படிங்க அந்த வசனத்தை. 2வது, டே unto day uttereth speech and night unto night sheweth knowledge. என்ன சொல்றது இங்கிலீஷில்? நாலேஜ். இது ரெண்டுமே அரூப வார்த்தைகள். வார்த்தைன்னா என்ன? ஒரு வார்த்தை எதுக்கு சொல்கிறீங்க? ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது ஒரு வார்த்தை. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து எனக்கு இது வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு இந்த பூ வேணும்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த எனக்கு பூ, உங்களுக்கு பூ வேணுங்கிறத எந்த வார்த்தை சொல்லுது? தமிழ் இருக்குதா? ஆச்சா, இப்போ நான் சொல்கிறேன் இப்படிங்கிறேன், ஏதாவது பேசணுண்ணா, என்னுடைய செய்கையில் என்ன ஆச்சு? பூ வேணுங்கிறது வந்துச்சு. அப்போது அவைகளுடைய செயல்பாடுகள் வார்த்தைகள் இல்லாமையே அந்த அர்த்தத்தை சொல்லுது. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் நம்ம வசனத்தை படிக்கிறப்போ, எஸ்பெஷலி சங்கீதங்களை என்ன கேட்டால் முழு பைபிளும் படிக்கிறப்போவே நம்ம வந்து அந்த வார்த்தைகளுடைய பயன்பாட்டுக்கு வந்து நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்க்குறப்போ நமக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். நான் வந்து இந்த வார்த்தைகளை பற்றி நான் சொல்கிறப்போ நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பேதுரு பற்றி ஒரு டைம் பேசுகிறப்போ ஆண்டவர் சொன்னார், ஆழத்திலே தள்ளி வலைகளை போடுங்கன்னுவார். பேதுரு என்ன பதில் சொல்கிறாரு? நான் வலையை போடுகிறேன்வார். இவர் ப்ளூரலில் சொல்லுவார், இவர் சிங்குலரில் பேசுவார். ஏன்னு கேட்டால் அது அவிசுவாசம். அது பேதுரு பற்றி பேசுகிறப்ப இன்னொரு நாள் பார்க்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிக்கிறப்போ ஏன் அந்த வார்த்தை இருக்குங்கிற அர்த்தத்தை நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறப்போ அந்த குறிப்பிட்ட காரியத்தை பற்றின புரிதலுடைய அளவு அதிகரிக்கும். என்ன நேயர்களே, அருமையாக இந்த சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தை குறித்து நம்மத்தில் அண்ணன் வந்து அதை விளக்கி அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னு அதை 2 பகுதியாக பிரித்து 6 வசனங்களை அறிவியல் ரீதியாகவும் 6 வசனங்களை நம்முடைய வேதத்தின் ரீதியாகவும் அதை பிரித்து நமக்கு காண்பித்தார். உண்மையாகவே அது நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கும் அது பிரயோஜனமாக அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேதத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும், வசனங்களை எப்படி ஆராய வேண்டும் என்கிறதான ஒரு அடிப்படை சிந்தனை அருமையாக இந்த பகுதியில் நாம் அறிந்து கொண்டோம். மீண்டும் இதே போல் நல்ல ஒரு சிந்தனையுடன் நாம் இந்த பகுதிக்கு செல்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களோட பெறுவது உங்கள் அன்பு சார் ராஜா.